கொழுந்தோத்தலை கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி சாமிகிட்ட கொடுக்குறாரு. சாமி வாங்கிட்டு தட்சிணாமூர்த்தி சாமி எப்பவும் யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். ஆண்டவா ஆண்டவான் தான் கூப்பிட. எல்லாரும் அவருக்கு பழனி ஆண்டவன் தான். ஆண்டவா இது யாரு கொடுத்தா? அவன் கொடுத்தானா? ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு வெத்தலை வேணும்னு தெரிஞ்ச உனக்கு என்னை நம்பி ஒரு குடும்பம் ஒன்று உட்கார்ந்துருக்கு. அவரை நம்பி ஒரு குடும்பம் ஒன்று வந்தது மும்பையிலிருந்து. பையனால் நடக்க முடியாது, பேச முடியாது, உட்கார வச்சிருக்கிறான். அவனை குணப்படுத்தலாம்லடா ஆண்டவா. சொன்னது தான் தாமதம். அடுத்த நிமிஷம் அந்த பையனை வாசலில் உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் பழனியில் நடக்குது. வாசலில் உட்கார வச்சிருக்கிறாங்க. பையன் கழுத்தில் செயின் போட்டிருக்கிறான், தங்க செயின், அருணாக்கொடி. வரும் பையன் வேகமாக வந்து அவன் இடுப்புல இருந்து அத்துட்டு ஓடுறான். பார்த்த உடனே இவன் உட்கார்ந்துருந்தவன், வீல் சேரில் உட்கார்ந்துருந்தவன், டே திருடன் திருடன் திருடன்னு கத்திட்டு ஓடுறான். பின்னாடி அவங்க அம்மா அழுகிறா. போனவன் பழனிமலை அடிவாரத்தில் அதை போட்டுட்டு ஓடிவிட்டான். வந்தது யாரு?